இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. Cross-talk is subject of the solicitation of the central station of the radio station. ஹலோ ஹலோ, அந்த புலிஸ் ஸ்டேஷன்ல ஏன் புலியே இல்ல? ஹலோ கிராஸ் டாக். ஹலோ, நான் ஆட் ஃபிலிம் மியூசிக் டைரக்டர் சாம்ராட் பேசுறேன். ஓகே ஓகே சார். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தோமா டிவில? தேங்க் யூ சார். நான் அடுத்ததா இப்போ வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஆட் பண்ண போறோம். நிறைய இந்த இந்தியன் ஆட்ஸ் ஆஃப் த பேட்டர்னைசிங்னால. ஓகே சார். ஓகே, இந்த பேட்டர்னைசிங் பேட்டர்ன்ஸ் தெரியல உனக்கு? தெரியும் சார். அந்த பேட்டர்ன்ஸ்ல தான் நம்ம பண்ண போறோம், சரியா? ஓகே சோ சார். இதுக்கு எனக்கு ஒரு யங் ஃப்ரெஷ் வாய்ஸ் தேவைப்பட்டுச்சு. சரி. அதான் வந்து நான் உனக்கு கால் பண்ணேன். ஓ, தேங்க் யூ சார். ஆல்வேஸ் தி பெஸ்ட் இன் கமிங், நோ ஓகே சார். ஆல்வேஸ் தி அவுட் கோயிங். ஓகே ஓகே சார். ஓகேமா, நான் சில டியூன்லாம் சொல்றேன். ஓகே. ஒரு நிமிஷம், என்னோட கிட்டார் பிளேயர் ரெடியா இருக்கா பாப்போம். ஓகேவா, போலாமா நம்ம இந்த டெஸ்டுக்கு? இது வந்து நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியால இருந்து நிறைய ஆட்லாம் ஃபேமஸ் ஆயிருக்குல, அந்த மாதிரி ஆட்லாம் ரீஷூட்டிங் ஆஃப் த மீஸ்க் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. அந்த மீஸ்க்கு நீ என்ன பண்ணனும்னா முதல்ல தொடரை கடிச்சுக்கோ பண்ணி. ஓகே பண்ணிட்டியா? இப்போ வந்து முதல்ல இந்த வாஷிங் பவுடர் நிர்மாணம் ஒரு இது இருக்குல்ல, ஆமா, அத வந்து நீ வந்து இப்ப இருக்கிற மாதிரி ரீமிக்ஸோட பாடுறோம் நம்ம, சரியா? வாஷிங் பவுடர் நிர்மா. வாஷிங்ல வந்து நீ டைரக்டா துணி துவைக்கிற மாதிரியே இருக்கு, அந்த பிட்ச்ல போக கூடாது. ஓகேவா? ஓகே. பிளேயர் வாசிப்பாரு, நீ பாத்துக்கோ. வாசிங்க. டி மைனர்ல வாசிங்க. அதுதான், ஓகேவா? ஓகே சார். வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, வேணு மசாலா குர்மா, வீணும் மசாலா குருமா, உங்க மணக்கும் நாவுகள், உங்க மணக்கும் நாவுகள், கடகடகட ஆட, கடகட ஆட, ஒடவட ஓட, ஓட ஓட, நீங்கள் வாங்க வேண்டிய குருமா, நீங்கள் வாங்க வேண்டிய குருமா, வாஷிங் பவுடர் குருமா, வாஷிங் பவுடர் குருமா. இதுதான். ஓகே, இதுதான் அந்த ஃபீல் ஆஃப் த ஆர்கனைசேஷன். சொல்லுங்க சார். இப்போ ஹிந்தி சாங். ஓகே ஓகே. துக் 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 துக், துக்கு துக்குன்னு பார்க்க கூடாது, எதை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு, அது மாதிரி இல்ல. துக் 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 துக், தூன்னு சொல்லணுமா? இல்ல, தூன்னு சொல்லு. நான் பாடுறத பார்த்து தூன்னு சொல்லாதமா. துக் 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 துக், துக் 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 துக், தூக்குன்னு சொல்லணும். தூக்கு அப்புறம் ஒரு ஊக்கு இருக்கணும். ஊக். ஓகே. இருக்கா? அந்த ஊக்கோட தூக்க சேரு. துக். கரெக்ட், வந்துச்சா வாயில? ஓகே. இப்போ நான் பாடுறது அப்படியே பாடு. துக் 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 துக், துக் 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 துக், பியா கிளாஸ் கு. பியோ. நான் லிரிக்ஸ் எழுதிட்டு பாடினா ஈஸியா இருக்கும் சார். நான் ஃபர்ஸ்ட்ல சொல்றேன், கிட்டார் நீங்க ஓவரா வாசிக்கிறீங்க, அப்படி இருக்கு. துக் 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 துக், துக் 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 துக், பியோ கிளாஸ் கு. பியோ கிளாஸுக்கும். கும்முங்க இல்ல, என்ன கும்முன்னு குத்துற மாதிரி பாடுற. சரி ஓகே, இந்த பாட்டு வேணாம் உனக்கு வரல. சரி, இந்த பாட்டு ட்ரை பண்ணு. சொட்டு நீலம் டோய், அது தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது சார், நீங்க சொல்லுங்க, நான் உங்க பாடுறேன். வீட்டுல துணி துவைப்பீங்களா மாட்டீங்களா? துவைப்போம். அப்ப இந்த பாட்டு தான் உங்களுக்கு கரெக்ட். ஓகே, சொட்டு நீலம் டோய். ஓகே. அந்த கர்நாடிக் வெர்ஷன்ல பாடணும் நீ. கர்நாடிக் வெர்ஷன் ஆஃப் தி காம்பரேஷன் தெரியல உனக்கு? சொட்டு நீலம் டோய், ரீகல் ரீகல், சொட்டு நீலம் டோய், சொட்டு நீலம் டோய். ஆஹா ஆஹா ஆஹா, வர்ணத்துல பாடித. சொட்டு நீலம் டோய், டோய் டோய் டோய், டோய் டோய் டோய், டாய் டாய் டாய், டாய் டாய் டாய், டண்டன டாய் டாய், டண்டனகா டாய், டொடரன் டன் டன் டடன் டடாய். டடடன் டன் 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 டன், ஆஹா, ஃபேண்டாஸ்டிக். இப்போ நீ இந்த கிட்டாரை ஃபாலோ பண்ணி பாடணும், சரியா? டடடன் டன் டன் டடடன் டன் டடடன் டன். டொய்ல வந்து ஒரு குயின் தெரியணும். டொய். பாடு. டங் டங் டங். வீட்ல என்ன யாராவது பெல் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிறேன், அப்படி பாடக்கூடாதுமா. ஓகே சார். சரி ஓகே, சாரீரத்தை புடிச்சுக்கோ. ஓகே சார். ஒரு காரியர பாட்டு பாடு. சாரீரத்தை பிடிச்சிட்டு ஒரு காரியர மாதிரி ஒரு பாட்டு. ஓகே. அம்மான்ற வார்த்தைய 5 லாங்குவேஜ்ல சொல்லணும், நீ 5 வேரியேஷன்ல சொல்லணும், சரியா? ஓகே. டி மைனர்ல சொல்லு அம்மாவை. ஓகே. கே மேஜர்ல சொல்லு. சார் ஸ்ருதி. இப்பதான் இங்கதான் இருந்தா, இப்போ எங்கடா போனாவா? ஸ்ருதி அஞ்சலியா? 5 சுதியில சொல்லு அம்மா. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், நான் ஸ்ருதி பாக்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இல்ல, அந்த பாக்ஸ் எல்லாம் வரவாலம்மா, என்கிட்ட 2 பாக்ஸ் இருக்கு, வேணா வந்து எடுத்துட்டு போ. அம்மா. என்ன இது, என்ன பக்கத்துல இருக்கிறவங்க கூப்பிடுற மாதிரி இருக்கு? அப்படி இல்லம்மா. புரியல சார், நீங்க என்ன சொல்றீங்க? 6 மைனர் தெரியுமா தெரியாதா உனக்கு? 6 தானே சொல்ல சொல்றீங்க. எனக்கு இப்ப 7 பிடிச்சிரும் போல இருக்கு. சார் ஸ்ருதி கூட தான் எப்படிதான் திடீர்னு அவளை எப்படி நான் அவனை கொடுக்க முடியும்? நானே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு உசார் பண்றேன், அது எப்படி உங்ககிட்ட கொடுக்க முடியும்? நீ வந்து 7ஆம் மேஜர்ல பாடு. 7ஆம் அறிவு தெரியுமா? பி ஸ்ருதி தானே? ஆமாமா, பி ஸ்ருதி தான். அவங்க அப்பா பாலகிருஷ்ணன். அம்மா. ஐயோ, அப்படி இல்லம்மா. அம்மா அப்படி கிடையாது இருக்குமா, அப்படி கிடையாது. சரி, முதல்ல நீ பேஸ்ல இருந்து ச, அதுல ஆரம்பி சால அம்மா சொல்லுமா. அம்மா. ரொம்ப நல்லா சொல்லிட்டமா, என்னாலே சிரிப்பு அடக்க முடியாத அளவுக்கு சொல்லிட்டமா. இப்ப அதுக்கு அடுத்த ஸ்ருதியில போ. சார் இல்ல சார், நீங்க எப்படி சொல்லணும்னு சொல்லுங்க. நீ முதல்ல இப்ப எப்படி சொன்ன? பேஸ்ல சொல்லு. அம்மா. அப்படியே பக்கத்து வீட்டுல போய் சொல்லுத. இதுக்கு அடுத்த ஸ்ருதியில சொல்லுமா. அம்மா. இதுக்கு அடுத்த ஸ்ருதியில சொல்லு. அம்மா. அதுக்கு அடுத்த ஸ்ருதியில சொல்லு. அம்மா. அப்படியே அம்மாவை கூப்பிடு. அம்மா. பக்கத்துல இருக்கிற பையன் கண்ணு குத்திட்டமானா. சரி, இப்போ வந்து இப்ப அதே ஸ்ருதியில தாயே. ஓகேவா? ஓகே. தாயேங்கறத சொல்லு, பேஸ்ல சொல்லு. அம்மாவும் தாயும் தாயே. சேர்த்து சொல்லு. இல்ல அப்படி இல்ல, ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி. அம்மா தாயே. அடுத்த லெவல்ல சொல்லு.
அம்மா தாயே. கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்லு. அம்மா தாயே. இப்ப நான் வந்திருக்கேன் அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கணும் இதுல. ஓகே. அம்மா தாயே நான் வந்திருக்கேன். இது அம்மன் தாய் கிட்ட போய் வர கேக்குற மாதிரி இருக்கு. அப்படி இல்லம்மா பேஸ்ல. அம்மா தாயே நான் வந்திருக்கேன். நான் வந்து பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேம்மா. ஐயோ. இதே மாதிரி நிறைய கிராஸ் டாக்கும் மனசை தொட்ட மெலடி பாட்டு கேட்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6 to 9 மணி வரைக்கும் ஸ்டே டியூன் டு டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஒன்லி ஆன் 92.7 பிக் எஃப்எம். மனசு தொட்ட மெலடிஸ் கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம.